வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆங்கிலத்தில் 24/8/2026. நாள் முழுவதும் வளர்ப்பிறை துவாதசி திதியும், இரவு 8:28 வரைக்கும் பூராட நட்சத்திரமும், அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரம். காலையில் 7:04 வரைக்கும் பிரீத்தி நாமயோகமும், அதற்கு பிறகு ஆயுஷ்மான் நாமயோகம். மாலை 5:23 வரைக்கும் பவக்கரணமும், அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மாலை 8:28 வரைக்கும் சித்த யோகமும், அதற்கு பிறகு மரண யோகமும் இருக்கு. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா கிழக்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:15 10:15 வரைக்கும், மாலையில் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம். காலையில் 7:36 9:08 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 10:41 மதியம் 12:13 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 1:45 3:17 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா துவாதசி திதி இருக்கு. துவாதசி திதி அப்படின்னாலே சாபங்களையும் பாவங்களையும் போக்கக்கூடிய திதி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பான திதி. இன்றைய நாள்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பிரீத்தி நாமயோகத்தில் ஆரம்பித்து அது பிறகு ஆயுஷ்மான் நாமயோகம் வருது, பவக்கரணம் வருது. இந்த ஆயுஷ்மான் நாமயோகம் பவக்கரணமும் வர்ற ஒரு நாளில் நீங்கள் சிறப்பாக எதை வேணாலும் செய்யலாம். சில பாதிப்புகள், ஒரு சில விஷயங்கள், ஒரு திதி பாதிப்பு இருந்தால் கூட ஒருத்தருடைய ஜாதகத்தையும் ஜனஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்தா அது சிறப்பாக செய்ய முடியும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் இருக்குது. புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்கலாம். பவக்கரணம் அப்படின்னாலே அதில் செய்கிற காரியம் 48 வருடங்கள் நிலைச்சி இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படின்னா நீங்கள் எதை செய்தாலும் சிறப்பு தான். அப்போ இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அப்போ நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய விடயங்களை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தெளிவாக அதுக்கேற்ற மாதிரி எல்லா விடயங்களையும் செய்து அது ஆரம்பிக்கும் போது சிறப்பாக இருக்கும். என்ன வேணாலும் செய்யலாம். எது செய்தாலும் கோயில் கும்பாபிஷேகம் கூட செய்யலாம். யாகங்கள், ஓமங்கள், வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது சிறப்பான நாளாக இருக்கு. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விளக்கம் அப்படின்னா, எப்படி பலன் கேட்பது அப்படிங்கிற விளக்கம். இங்கே 100ல் 2% அல்லது 3% ஆட்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய லக்னம் தெரியும். ஓரளவுக்கு என்னுடைய ராசி நட்சத்திரம்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு லக்னம் தெரியாது. ஒருத்தருடைய பலன் கணிப்பிடுறது லக்னத்தின் அடிப்படையாகவே கணிப்பிடப்படுது. அப்போ அந்த பலனை சொல்லும்போது நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில் வச்சு கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். இங்கே ராசிக்கோ நட்சத்திரத்துக்கோ பெரிய விடயங்கள் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ராசி எப்படி உருவாகுது, சந்திர பகவான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் அவருடைய பயணத்தை மேற்கொண்டு இருப்பார். இப்போ இன்றைக்கு சாதாரணமாக நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னா, அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிப்பார். அதுக்கு அங்கிட்டு மிருகசீர நட்சத்திரத்தில் பயணிப்பார். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிப்பார் ஒவ்வொரு நாளும். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த கார்த்திகையினுடைய தலைப்பகுதி அப்படின்னு சொல்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மேசராசிக்குள்ளே வந்துடும். உடல் கால் பகுதியெல்லாம், உடல் கால் பகுதியெல்லாம் அப்படின்னு நம்ம பிரிப்போம் அதுகளை பகுதிகளாக. அது ரிஷபராசிக்குள்ளே வந்துடும். இப்போ அவர் அஸ்வினியில் இருந்தாலோ பரணியில் இருந்தாரோ மேசராசி, அஸ்வினுடைய கார்த்திகையினுடைய தலையில் இருந்தால் அவரும் மேசராசி.
அப்புறம் உடல் காலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அங்கே ரிஷபராசியாக மாறிடும். அப்புறம் ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்தில் எந்த குழப்பமும் இல்லை, அவர் ரிஷபராசி தான். ஆனால் மிருகசீஷத்துக்கு வரும்போது அவர் தலைப்பகுதியும் உடல் ஆரம்ப பகுதிகளும் ரிஷபராசிக்குள்ளே வரும். மிருகசீடத்தினுடைய 3ஆம் 4ஆம் பாதம்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய 2 பாதங்கள் வழி, அதாவது இந்த உடல் அமைப்பை பொறுத்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஆக பிரிப்போம். முதல் பாகம், 2ஆவது பாகம், 3ஆம் பாகமும் 4ஆம் பாகமும் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனத்துக்குள்ளே வந்துடும். இப்படி சந்திரனுடைய நகர்வை வச்சு தான் ராசி கணிப்பிடப்படுது. ஒரு நட்சத்திரத்தின் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் அவர் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகவும், அந்த நட்சத்திரம் எந்த ராசி மண்டலத்துக்குள்ளே தெரியுதோ இல்லை அமைந்திருக்குதோ அந்த ராசி மண்டலம் ஜென்ம ராசியாகவும் மாறுது. அப்போ யாரை வச்சு நம்ம கணிப்பிடுறோம்? சந்திரன். சந்திரனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா உடல், மனம். ஒருத்தருடைய உடலும் மனமும் எப்படி செயற்பட போகுது அப்படிங்கிற ஒரு விளக்க அந்த அமைப்பை தான் சந்திரன் கொடுக்குது. ஜாதக விதியின்படி தாய் கிரகம் அப்படின்னு சொல்றது, தாய் கிரகம் அப்படின்னு சொல்றது சந்திரனை சொல்றது. ஒரு தாய் தான் கருமுட்டை உருவாக்கி அந்த கருமுட்டையில் உயிர் சக்தி சேர்ந்த பிறகு அந்த உயிர் வளம் பெறும்போது உடல் அமைப்பை கொடுக்கிறதே தாய் தான். உங்களுக்கு தொடர்பு புரிஞ்சிருக்கும். அப்போ உயிர் சக்தி தான் இங்கே கருமுட்டையில் உயிர் சக்தி சேர்ந்தா தான் உயிர் தளிக்கும், அந்த கரு உருவாகும். அப்போ அந்த உயிர் சக்தி எங்கே இருக்குது? தந்தைக்கிட்ட இருக்குது. இங்கே ஜோதிட விதியின்படி தந்தை கிரகம் அல்லது தந்தை அப்படின்னு சொல்கிறது சூரியன். சூரியனுடைய நகர்வு மாதத்திற்கு ஒரு ராசியில் இருக்கும். ஆங்கில மாதத்துக்கல்ல, தமிழ் மாதத்துக்கு. அவர் சித்திரை பிறக்கும்போது மேஷ ராசியிலும், வைகாசி அப்படின்னு சொல்லும்போது ரிஷபராசிலையும், இப்படி அவருடைய ஒவ்வொரு மாதத்திற்கும் அவருடைய பயணத்தை மாற்றிக்கிட்டே வருவார். அப்போ அதாவது அந்த ராசின்னு ஒரு நாளைக்கு அவருடைய பயணம், அதாவது ஒளிக்கீட்டுகள் இந்த ராசி மண்டலத்தில் படுற நிலையை பொறுத்து உலகம் சுழன்று கொண்டு இருக்கிறது. பலனும் பொறுத்து எந்த ராசி மண்டலத்தின் ஊடாக அவருடைய ஒளிக்கதிர்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ அது லக்னமாக மாறும். அது தோராயமாக 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கும் ஒரு சிறப்பான கணக்குகள் இருக்குது, தோராயமாக புரிஞ்சுக்கொள்ளும். இப்போ காலையில் சூரிய உதயத்தில் இருந்து ஒரு 2 மணித்தியாலங்கள் எடுத்துக்கொள்ளும். சூரிய உதயம் ஒரு 6:05 வச்சுக்கிட்டா 8:05 வரைக்கும் சூரியன் முதல் ராசியாக, இப்போ ஒரு சித்திரை மாதத்தில் பிறக்கிற ஒருத்தராக இருந்தால் அவர் மேச ராசியில் மேச லக்னமாக பிறப்பார். அதாவது 6:05 8:05 8:05 பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ரிஷப லக்னமாக மாறிடுவார். இப்படி தான் லக்னம் உருவாது. லக்னம் தான் உயிர். அப்போ லக்னம் தான் உங்களுடைய தனிப்பட்ட உங்களுக்குரிய அடையாளம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ராசின்னு பொது பேரை சொல்லும்போது உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு லக்னத்தினுடைய பலனை கேட்கணும். இந்த லக்னம் என்ன அப்படின்னா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் மேச ராசிக்காரர்களே அப்படின்னு சொல்லும்போது மேச லக்னக்காரர்கள் அதை கொஞ்சம் அவதானமாக கதைக்கணும். மிதுன ராசிக்காரர்களே அப்படின்னு நான் சொல்லும்போது மிதுன லக்னக்காரர்கள் அதை கொஞ்சம் கவனிக்கணும். கன்னி ராசிக்காரர்களே அவங்களுக்கு பலன் அப்படின்னு நான் சொல்லும்போது கன்னி லக்னக்காரர்கள் அதை கொஞ்சம் கவனிக்கணும். ராசியை பார்க்கக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா மனம் சம்பந்தமான சில குழப்பங்களை கொடுக்கும், உடல் சம்பந்தமான குழப்பங்களை கொடுக்கும். ஏதாவது கொடுக்குதா அப்படின்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கூட தப்பில்லை. ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது லக்னம். அப்போ அந்த லக்னம் தான் முக்கியம். சரி, லக்னம் உங்களுக்கு தெரியாது, என்ன செய்யணும்? உங்கள் ராசி உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க. அதில் ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல லானா அல்லது ஒரு கோடு அல்லது 1ன்னு எழுதியிருப்பாங்க. அது உங்களோட லக்னம். அதில் பார்க்க தெரியல, விபரங்கள்னு ஒன்று இருக்கும். ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம்,
ஜென்ம லக்னம், என்ன திதி, என்ன பிறை, என்ன யோகம், என்ன கரணம், என்ன நாளில் பிறந்திருக்கீங்க, இவ்வளத்தையும் கட்டாயம் முக்கிய விவரங்களை கொடுத்துருப்பாங்க. அப்படியும் தெரியலைண்ணா குரு ஜோதிடத்தை போங்க, என் ஜாதகத்தை கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்கன்னா அவர் சொல்லுவார். அப்போ லக்கணத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு தெளிவாக வந்துருக்கு. அப்போ லக்கண பலனை தான் எடுத்துக்கிட்டுறது நன்மையை தரும். அடுத்து நம்ம ராசி பலனுக்குள்ளே போயிடும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமண பேச்சுவார்த்தை, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க, அவசரப்படாமல் நிதானமாக கையாடினா அது உங்களுக்கு ஒரு நன்மையை தரும். அடுத்தது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், முக்கியமாக வாழ்க்கை துணை, இவங்களுக்கும் உங்களுக்கும் 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். தொழில் ரீதியாக ஏதாவது சிக்கல் இருந்தால் அதிலெல்லாம் சிக்கல் தீர்றதுக்கு, புதிய தொழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கடன் தொல்லையிலேருந்து வெளிவாகிறது, கொடுக்கல் வாங்கல் எதை கொடுத்து தீர்க்கிறது, இல்லைன்னா கொடுத்த கடன் கிடைக்கிறது, நோய் நொடிகள்லேருந்து வெளிவரது, செலவுகள் கட்டுப்படுத்தப்படுது. தேவையில்லாமல் ஒரு செலவு ஒன்று நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நோயால் அது உங்களுக்கு கணம் கைவிட்டு போகுதுன்னா அதெல்லாம் கட்டுப்படுத்தப்படும். திருமணம் ஆகாதவங்களுக்கு பேச்சு நிச்சயங்கள்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையில கருத்து வேறுபாடு தான் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. குழந்தையோட வாழ்க்கையில் நல்லா நடக்கணும்னு நினைக்கிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது உங்களை சுற்றி உள்ள நண்பர்கள், உறவினர்களோடெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்ல நினைக்கிற தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் புத பகவான், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இன்மேலாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களை பார்த்து கொள்ளணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. அதாவது இந்த களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போனீங்கனாலே உங்களுக்கு அழுத்தங்கள் தான் மிஞ்சும் தரும், மகிழ்ச்சி வராது. கடன் கொடுக்கல் வாங்க இன்றைக்கி ஈடுபடாமல் இருக்கிறது நன்மை தரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துறாதீங்க. அடுத்து நோய் நொடிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சையை நாடுங்க. எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி, மகாலட்சுமி, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப சொத்துக்கள் எதாக இருக்கட்டும், அது குடும்ப சொத்தாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் பூர்வீக சொத்தாக இருக்கட்டும், வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பாகப்பிரிவினைகள் கூடவே கூடாது. அடுத்து குழந்தைகள் விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறதா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க, வாங்கிறது, விற்கிறது, ஏற்றுமதி, இறக்குமதி, கல்வி, அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்களே போக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது போக முயற்சி பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையற்ற செலவுகள், விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி, மனக்குழப்பங்கள்லாம் ஏற்படுறதுக்கு, தூக்க இன்மை சிக்கல்கள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல், கல்யாணம், கொண்டாட சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர, குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய ஆள் மனசு அபிலாஷைகள் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு, காணி, வாகனம், சொத்து வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது இருந்த நீண்ட நாளாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது திருமணங்கள் கைகூறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி இடையிலே அந்நியோன்யங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ணன், அக்கா போன்றவர்களோட ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் வாழ்க்கை நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வங்கள், சனி பகவான் அவருடைய அதிபதி
சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்கள் முயற்சிகளில் சில தடைகள், உங்கள் முயற்சிகளில் பண இழப்புகள், குடும்பத்தில் சில சிக்கல்கள், அதே நேரத்தில் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஆண் குழந்தைகள் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவை 2 தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு ஒரு அலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி நான் போனால் அந்த காரியம் நடக்குமா இல்லையான்றதெல்லாம் நிச்சயம் பண்ணிட்டு போகிறது தான் நன்மை தரும். இல்லைனா வீண் அலைச்சல்களை உருவாக்கும். அடுத்த பத்திரப்பதிவுகள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி செய்கிறது நன்மை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி, முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி, சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அடகு வைக்கிறது, அடகு வச்ச திருப்ப எதுவும் செய்யக்கூடாது. கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம், கடந்து போங்க. பேசி பெருசாக்காதீங்க. பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்கறது நன்மையை தரும். மன நிம்மதி, மன குழப்பங்கள், மன நிம்மதி கெடுறது, மனக்குழப்பங்கள் ஏற்படுறது, மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள பெண் தெய்வங்களையும் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்த கேட்கறது நன்மையை தரும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னா, நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு உற்சாகம், அந்த உற்சாகத்தில் நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றி, அந்த வெற்றியினால் உங்களுக்கு ஒரு மன திருப்தி, ஒரு நிம்மதி, தூக்க இன்மை பிரச்சனையிலேருந்து வெளிவர்றது, ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாள். எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சில நேரில் குருட்டு அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூதாட்டங்களை கூட வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்சூரன்ஸ் சொத்துக்கள், தந்தை வரி சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிக்கலில் இருந்து, பிரச்சனையில் இருந்து, இல்லைன்னு சொன்னால் ஒரு கண்டத்திலிருந்து வெளிவரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாலட்சுமி ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வெளிநாட்டு தொடர்போட ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இருந்தால் கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி, நீங்கள் மட்டுமில்லை உங்கள் வாழ்க்கை துணையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இப்போ ஏற்றுமதி இறக்குமதி, கல்வி சார்ந்த விஷயங்கள் இல்லை போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் கவனமாக இருங்க. பண இழப்புகள் மட்டுமே மிஞ்சும், நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூக்க இன்மை பிரச்சனைகள், திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கவங்க கூட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அது நிச்சயதார்த்தமாக இருக்கலாம், வரன் தேடுறதா இருக்கலாம், முடிவு எடுக்காதீங்க. கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடு வரும், கடந்து போகிறதுக்கு பாருங்கள். தேவையில்லாமல் பேசாங்க. என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கட்ட யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு நீண்ட நாளாக அழுத்தி வைத்திருந்த பல விஷயங்கள் வெடித்து வெளியே வரப்போகுது. அது வெளியே வர்றது எப்படி வரும்னா, பல மகிழ்ச்சிகளோடையும் சந்தோஷம் எதிர்பாராமல் நடக்கும். இதன் மூலயமா உங்களோட ஆத்ம பலம், நீங்கள் செய்கிற காரியத்தில் இருக்க முயற்சி வேகங்கள், வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கான நிலைகள் எல்லாமும் கதவு திறந்து விடப்படும். அதனால் இன்றைக்கு நீங்கள் முழுக்க உங்களுடைய நோக்கங்களையும் செயற்பாடுகளையும் சரியான வழியில் செலுத்துறீங்கன்னா வெற்றி நிச்சயம். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதுக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வதுக்கும் நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சணாமூர்த்தி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயம், முக்கியமாக ஆண் குழந்தை விஷயம். ஆனால் குழந்தைகள்
விஷயத்தில் எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. அவங்களையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணான்னு சொல்லணும். அடுத்தது குடும்ப சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. முக்கியமாக தொழில் செய்ய போகிறேன், வியாபாரம் செய்ய போகிறேன், குடும்ப சொத்தை அடகு வைக்கணும், அடமானம் வைக்கணும், பாகப்பிரிவினை பண்ணணும், எதுவுமே யோசிக்காதீங்க. காதல் கல்யாணம் கொண்டாட சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது உங்களுடைய தந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய தாய் தந்தை அவங்க உறவினர்கள் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலியமாக நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அடகு வச்சது திருப்புறது, புதியது வாங்குறது, பழுது பார்க்குறமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்வி சார்ந்த அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் விரும்பிய துறையில் விரும்புகிற பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி இடையிலே அந்நியோன்யங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன நிம்மதிகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவெடுக்கணும்னா தொழில், வியாபாரம், கல்வி, குடும்ப வாழ்க்கை என்ன வேணாலும் இன்றைக்கு எடுங்க, சிறப்பாக இருக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடை செஞ்சு கொள்ளுங்கள். இந்நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சேர்த்து வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, வந்தாலும் சரி, கவனமாக இருக்கும். விஷயங்கள் தொலைந்து போகிறது, களவு போகிறது, காணாமல் போகிறது, விபத்துக்குள்ளாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. முயற்சிகளில் தடை ஏற்படும். ஒரு தடவைக்கு 2 தடவை பத்திரப்பதிவுகளை சரி பார்த்துட்டு செய்கிறது நன்மை தரும். ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் ஒரு தடவை அலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி சரி பார்த்துட்டு போனால் அந்த காரியங்கள் நிறைவேறுமா, போனால் அந்த நபரை சந்திக்க முடியுமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது முக்கியம். இல்லைன்னு சொன்னால் தேவையற்ற அலைச்சல் மிஞ்சும். தம்பி தங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நீங்களும் சரி, உங்கள் வாழ்க்கை துணையரும் சரி, கவனமாக இருக்க சொல்லுங்கள். இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேய செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும்.